அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிர்க்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனிதன் பூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவாவனுக்கு தீவிரிக்கிறவனோ அவன் ஆக்கினைக்கு தப்பான். இது வேதம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் கடந்து வருவது, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், நான் ஐஸ்வர்ய சம்பன்னனாக மாற வேண்டும், இந்த எண்ணத்தோடு கூட தான் அநேகர் தேவ சமூகத்தில் வருகிறார்கள். எனக்கு தெரிந்து நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக வேண்டும், தேவனை அறிகிற அறிவுக்குள் நான் கடந்து போக வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அப்போதுதான் நான் யாவுடைய ராஜ்யத்திற்குள் போவேன் என்கின்ற எண்ணத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் வருவது இல்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தை கேட்கிறவர்களுக்கு யாருக்காவது தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை. தேவன் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யன் ஆவதற்கு உனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், அதை நீ தேவ சமூகத்தில் கேட்க வேண்டாம், உழைத்தால் போதும். ஆமென். உழைப்புக்கான பலன் உன்னை அதை நிறைவு பெறச் செய்யும். அதற்காக நீ தேவ சமூகத்தில் வரவே வேண்டாம். நீ தேவ சமூகத்தில் வர வேண்டுமானால் முதல் காரியம், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போது நீங்கள் கேட்கிற அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஆனா இதுல ஒரு நாளும் வேதத்தை நம்புகிற ஜனத்திற்கு அதில் நம்பிக்கை இல்லை, அதில் உண்மை இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசை, தீவிர பக்தி. என்ன? எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் இருந்தால் நான் 10 செய்வேன். உண்மை சொல்றேன், பணம் வந்தா நீ மாறிடுவ தெரியுமா? நான் நிறைய பேரை பார்க்கிறேன், பணம் இல்லாத போது ஒரு குணம், பணம் வந்தா இன்னொரு குணம் தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் நீ இன்னொரு குணத்தில் இருப்ப, ஏதாவது கையில் வந்துருச்சுன்னா மாறிடுவ. நான் இந்த சபையை கொஞ்சம் வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தருடைய சுபாவங்களையும் அறிந்திருக்கிறேன். இல்லாத போது நீ எப்படி இருந்தாய், இருக்கிற போது எப்படி மாறுகிறாய். எனக்கு ஒன்று தெரியுமா? இல்லாத போது நீ எப்படி இருந்தியோ அதுபோல இருக்கிற நேரம் நீ இருந்தேன்னா தேவன் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். எண்ணத்தில் மாற்றம் வரக்கூடாது. என்ன என்கிட்ட இருக்குது இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏதோ தேவன் அனுமதித்தார், கிடைச்சிருக்கு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்த அப்படின்னா இன்னும் தருவார். இல்லைன்னா வந்தது காணாம போயிடுங்க. எப்போ போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆமென். எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்ததுல அகம்பாவம் கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், அதிகாரம் கொள்ளாமல், பொறாமை கொள்ளாமல் அடங்கி இருந்து தேவனை துதித்தால் இன்னும் தருவார். அதனால்தான் சொல்றார், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு உண்மையிலே நம்மகிட்ட உண்மை இருக்குதா? ஆமென். எந்த அளவு நம்மகிட்ட உண்மை இருக்குது? ஆமென். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ரட்சியும் யாவே, ஆமென். பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில், மனுஷரில் குறைந்து போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் அவர் நீதிமான தேடினார், நீதிமான் இல்லை என்று கண்டார். இன்னைக்கு உண்மை உள்ளவனை தேடுகிறார். இன்னைக்கு இவனும் இல்லை. அன்னைக்கு உண்மை உள்ளவனை தேடல, இன்னைக்கு நீதிமான தேடல. அன்னைக்கு நீதிமான தேடினார், இன்னைக்கு உண்மை உள்ளவனை தேடுகிறார். யோசிச்சு பாருங்க, யார் இருக்கா உண்மை உள்ளவன்?
உண்மை உள்ளவன் அற்று போனான். இல்ல, யாருக்கு யார் உண்மை உள்ளவனா இருக்கிறோம்? பெத்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் உண்மை இல்லை, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் உண்மை இல்லை, சகோதரனுக்கு சகோதரி சகோதரன் உண்மை இல்லை. ஏன்? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ உண்மை இல்லை. ஆனா நடிப்ப, நல்லா நடிப்ப. நீ ஆராதிக்கிற தாயாகிய சபைக்கு நீ உண்மை இல்லை, நடத்துகிற தேவ மனுஷனுக்கு நீ உண்மை இல்லை. எப்படி உனக்கு தேவன் ஒன்று அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் நடத்துவார்? உண்மைன்னா என்னன்னு தெரியுமா? உண்மை இருந்தால்தான் கீழ்ப்படிய முடியும், உண்மை இருந்தால்தான் மனம் திரும்ப முடியும், உண்மை இருந்தால்தான் அவரை தேட முடியும். உண்மைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஆனா உங்ககிட்ட உண்மை இருக்குது? உண்மையுள்ள மனுஷன் மனுஷரில் அற்று போனான், அவன் இல்லை. ஏனென்றால் உண்மையை இன்றைக்கு நாம் வேறெங்கோ வைத்திருக்கிறோம். யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? எந்த விதத்திலும் எனக்கு பிரயோஜனப்படாத சினிமா நடிகர்களுக்கு உண்மையா இருப்போம். எந்த விதத்திலும் எனக்கு எந்த பலனும் தராத அரசியல் தலைவர்களுக்கு நாம் உண்மையா இருப்போம். ஆனால் இம்மட்டும் காத்து நடத்துகிற அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இல்ல. அதனால்தான் உன்னிடத்துல உண்மையை தேடுறார். நீதிமொழியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள், ஆமென். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? செய்யறத அநேகருக்கு முன்பாக விளக்குறதுல கில்லாடியா இருக்கிறோம். ஒரு ஏழைக்கு இறங்கிட்டோம்னா, ஐயோ நான் இங்க கொடுத்தேங்க. அங்க ரோமன் கத்தோலிக்கத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அநாத ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க. என் பிறந்த நாளுக்கு போய் அநாத ஆசிரமத்தில் போய் சாப்பாடு போட்டு வந்துட்டேன். அட பிசாசு பிடிச்சவனே, அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது, அவனுக்கு வெளிநாட்டிலேருந்து கிடைக்குது, அவனுக்கு பணக்காரன் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் நீ எதுக்கு கொடுக்குற? அப்படி கொடுத்தா அதை நிர்வாகம் பண்ணுகிற நிர்வாகிக்கு பண லாபம். புரியல நமக்கு. கேட்டா நான் அனாதைக்கு கொடுத்தேன். ரோட்ல கிடக்க அனாதை கொடுப்பியா? என்ன ஒரு இயக்கத்தில் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இயக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வண்டியில சாப்பாடு எடுத்து ரோட்ல நிக்கிற பிச்சைக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சின்ன பாய் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட உதவி செய்யறாங்க. நான் பாராட்டுறேன் அவங்கள. ஒரு ஸ்தாபனத்துக்கு உள்ளால ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த ஸ்தாபனம் உண்மையிலே பதிவு செய்யப்பட்ட ஸ்தாபனமாக இருந்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு பண உதவி செய்யும், பொருள் உதவி செய்யும். இதுக்கு மேல வெளிநாட்டுக்காரன் பண உதவி செய்வான். இதுக்கு மேல இங்க இருக்கிற பணக்காரர்கள் கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்புறம் நீ எது கொடுக்குற? அதை 4 பேர்கிட்ட தம்பட்டம் அடிக்கிறதுக்கான்னு கேட்டா இல்ல, அது உனக்கு நன்மை பயக்காது. உன்னோடு கூட கஷ்டப்படுகிற, உன்னோடு கூட இல்லாமையில் இருக்கிற, உன்னோடு கூட வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு யார் கொடுப்பா? அது கண்ணுக்கே தெரியாது. உன் கூட ஒருத்தன் நல்ல வஸ்திரம் இல்லாமல் இருப்பான், நல்ல சாப்பாடு இல்லாமல் இருப்பான், நன்றாக படிப்பதற்கு பண வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய விரும்ப மாட்டோம். தேவனுக்கு இதுதான் ஐயா பிடிக்கும். நீ யாருக்கோ கொண்டு கொடுக்கிற பத்தி அவனுக்கு இல்ல, பிச்சைக்காரன் சொல்லிட்டு எவனுக்கோ கொடுக்கிறவனுக்கு இல்ல. ஆமென். உன்னோடு கூட தேவனை ஆராதிக்கிறான் பாத்தியா, அவன்கிட்ட வறுமை இருக்குதா, அவனுக்கு உதவி செய். இதை நம்ம செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஆமென். அப்ப தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை என்ன? இந்த அறிவு நமக்கு அவசியம். என்னிடத்தில் உண்மையிலேயே உண்மையை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும்? இந்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வேத புஸ்தகத்தை திறந்து 3 யோவான் 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரரை வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று
உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது ஆமென். மிகவும் சந்தோஷப்பட்டேன். Praise Yeshua. எப்படி? உண்மை எது தெரியுமா? சத்தியத்தில் நடப்பது. இருக்கா அவன்கிட்ட? கொஞ்சம் புரியணும் நமக்கு. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு. நாம உலகத்தான போல போய் இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் அதனுடைய ஊடாய் நான் எப்படி வாழுகிறேன் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எவன்? அவன் சத்தியத்தில் நடக்கிறவன். நீ சத்தியத்தில் நடக்கிறோமா? முதல்ல சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்து அந்த 24 மணி நேரத்தில் சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். 24 மணி நேரத்தை உனக்கு தந்த நான் அதில் 2 மணிக்கூர் 40 நிமிடத்தை எனக்கு கொடு என்று சொல்லி ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு பிடித்தவனுக்கு அது புரியாது, பிசாசின் சந்ததிகளுக்கு அது தெரியாது. ஆனால் நான் அப்படிப்பட்ட தவற்றை சொல்வது சரியில்லை. ஏனென்றால் காயினுக்கு கூட அது தெரிந்தது. ஆமென். காயினுக்கே புரிந்தது. நம்ம காயினோடவும் மோசமான பிசாசா? யோசித்து பாருங்களேன். அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஆனா நம்ம ஜெபம் இல்லை. முதல்ல ஜெபம் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிடங்களை என் தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர் முடமாய்ப்படுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வியாதியாய்ப்படுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறைச்சாலையில் கிடைக்கிறார்கள், எத்தனை பேர் ரோட்டில் கிடைக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் என்னை நிம்மதியாக வாழ செய்த தேவனுக்கு நான் 2 மணி நேரம் 40 நிமிஷங்களை கொடுப்பதற்கு தகுதியில்லை என்று சொன்னால் நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியும்? ஆனபடியினால் தான் பிசாசானவன் என்னை வஞ்சிக்கிறான். பிசாசனுடைய கிரியைகள் என்னிடத்தில் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. கேட்டால் எனக்கு ஜெபம் பண்ண முடியவில்லை. ஆனா கொசலம் பாடுறதுக்கு நேரம் இருக்குது, குண்டனி கோல் கேட்கறதுக்கு நேரம் இருக்குது, அடுத்தவனோட கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். தேவ சமூகத்தில் உட்கார மட்டும் நேரம் இல்லை. ஏன்? டயர்டு. அப்பா என்ன டயர்டு தெரியுமா? டயர்டுல உறங்கிடுறாங்களாம், சோர்வுல உறங்கிடுறாங்களாம். என்ன பண்ண சோர்வு? உன் ஆஸ்திக்காக, உன் அந்தஸ்துக்காக, உன் பெருமைக்காக நீ ஏதோ நேரத்தை செலவு பண்ணி நீ டயர்டானேன்னு சொன்னா தேவ சமூகத்தில் ஏன் அதை இழக்கிற? அப்ப உனக்கு உன்னுடைய சாபம், உன்னுடைய பிசாசு, உன்னுடைய போராட்டம் உன்னிட்ட வரும். இது உண்மை. ஜெபம் குறைஞ்சா போராட்டம் ஜாஸ்தியாகும். எனக்கு தெரிஞ்ச உண்மைதான். நான் இத்தனை வருஷம் வேதத்தை வாசித்து அவருடைய ஊழியத்தை செய்கிறதில் நான் அனுபவப்பட்டவன் என்னவென்று சொன்னால், யார் ஜெபிக்கிறானோ அவன் சத்துருவை ஜெயிப்பான். ஜெபத்தில் அவ்வளவு வல்லம் இருக்குதுங்க. எங்க ஒன்று தெரியுமா? பூட்டி அடைக்கப்பட்ட கதவு திறக்கும், கட்டி போட்ட சங்கிலி உடையும். எதுல? ஜெபத்துல. உனக்கு நம்பிக்கை வரல, அதனால ஐயோ என்ன பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான், ஐயோ என்ன பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அது எப்ப போகும்? நீ போராடாம அந்த பிசாசு உன்னை விட்டு போகாது. நீ போராட்டத்துக்குள்ள அடங்கி போறதுனால தான் நித்திரை மயக்கத்தின் ஆவி உனக்கு வருது. முதல்ல வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவன் எனக்கு என்னை உண்மை உள்ளவன் என்று காண அவர் சத்தியத்தை தந்திருக்கிறார். ஆனா நான் அந்த சத்தியத்தில் உண்மை இல்லை. அப்புறம் எப்படி நான் உண்மை உள்ளவன்? சத்தியம் என்ன ஜெபிக்க சொல்லுது, சத்தியம் என்ன தசோபாகம் கொடுக்க சொல்லுது. ஆமென். வெந்தயத்திலும் ஒத்தலாமலும் சீரகத்திலும் தசோபாகம் கொடுக்கிற நீங்கள் நீதியிலும் இரக்கத்திலும் அன்பிலும் தசோபாகம் கொடுங்கள். கொடுக்கிறீங்களா? எத்தனை பேர் கொடுக்கிறோம்? இதையும் செய், அதையும் விட்டு விடாதீர். புதிய ஏற்பாட்டு நாட்களில் சொல்லப்பட்ட நீதி, இரக்கம், அன்பு, இதை செய், அதை 10 ஒன்றை விட்டு விடாதீரு சொன்னாரா இல்லையா? ஒன்ன செய்யற 10 கற்பனையில ஒரு கற்பனையை மீறினா உனக்கு கற்பனையின் பலன் இல்லை. ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணா வீட்டில் தூங்குறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா வேலைக்கு போறது இல்ல.
பிரைசியாசுவா செய்ய வேண்டியதை கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். தேவன் கொடுத்த சட்டத்தினுடைய ஊடாய் நீ இல்லை அப்படின்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவார். வேலைக்கு போறதுக்கு எப்படி போற? அப்ப குறுக்கு வலிக்காது, அப்ப தூக்கம் வராது, அப்ப சோர்வு வராது. வேலைக்கு என்ன பணம், அது பணம், அது வருமானம், அது சம்பளம். அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுற? தேவ சமூகத்தில் இல்லைன்னா குறுக்கு வலி வந்துடும், அப்புறம் வேலைக்கு போக முடியாது. பிசாசு பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் வேலைக்கு போக முடியாது. வீட்டில் கஷ்டங்களை கொண்டு வந்து விடுவார், அப்ப வேலைக்கு போக முடியாது, அப்ப சம்பளம் காணாம போயிடும். பணத்தை மட்டும் நம்பி தேவனை நம்பாத. பணத்துக்காக மட்டும் தேவ சமூகத்தில் வராத. ஒன்னு அர்ப்பணிக்கணும்ன்ற எண்ணத்தோட வா. நான் என் தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவன், என் தேவனால் நான் மீட்டுக் கொள்ளப்பட்டவள், நான் அவருடைய பிள்ளை என்கின்ற உணர்வு இருக்கணும். இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில சூனியம் வந்துடும், கஷ்டம். அப்ப சத்தியத்தில் நடக்கணும். பிரைஸ் யேசுவா.